திமுக போன வாரம் வந்து உதயநிதிக்கு வந்து எதுவுமே தெரியல. உதயநிதி வந்து அந்த கட்சியில் இருக்கிற அந்த கட்சி நிர்வாகிகளுக்கே அவருக்கு வந்து தைரியம் இருக்கா, அவரை வந்து அந்த கட்சியில் இருக்க நிர்வாகிகளே வந்து அவரை தலைவராக ஏத்துக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். ஒரு வாரமா வளைச்சு எல்லா திமுக காரங்களும் ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு சுத்தி சுத்தி வர்றாங்களே தவிர்த்து இது வரைக்கும் நம்ம கேட்ட கேள்விக்கு விடையில்லை. ஒருத்தர் எப்படி தலைவனாகணும்? இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அண்ணன் விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்து ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அனைவரும் சேர்ந்து முதல்வராகணும்னு நிப்பாட்டிருக்காங்க. தலைவர் இங்கிருந்து உருவாகணும். உங்க கட்சியில நீங்க எல்லாம் பேசுறீங்க, பிறப்பால் ஒருவர் வந்து முதல்வராகவும் முடியாது, பிறப்பால் ஒருவர் தலைவராகவும் முடியாது. நீங்க உங்க தாத்தா இருந்தாலும் சரி, உங்க அப்பா உருவாக்கலாம், கடைசி வரைக்கும் உங்க அப்பா ஸ்டாலின் அவர்கள் வந்து தலைவரானாரா? இல்ல. அப்புறம் நேற்று ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து உங்களை தலைவராகனா நீங்க ஆக முடியுமா? எதிர்கட்சி தலைவராகனா எதிர்கட்சி தலைவர் வேலை என்னன்னு கூட தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட உதயநிதிக்கு வந்து யோசனையும் இல்லை, சிந்தனையும் இல்லை. நான் கேட்ட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் அனைவரையும் வச்சு உதயநிதியா இல்ல அதுக்கு அடுத்து இருக்கிற சகோதரி கனிமொழியா 2 பேரையும் வச்சு உங்க கட்சியை திமுகவை வழிநடத்த யாருக்கு அருகதை இருக்குது? இதுல யாரு சரியான வகையில அந்த திமுக வழிநடத்தணும்? ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். அதுக்கு யாரும் பதில் சொல்லுங்க. ஏன்னா ஒரு கட்சியை வழிநடத்தணும், அது தெரியும். அண்ணா ஆரம்பிச்ச கட்சி, அதுக்காக ஒரு மரியாதை இருக்குல்ல. அண்ணா வந்து தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்து ஆரம்பிச்ச கட்சி அந்த கட்சிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த கட்சியை வழிநடத்தினா அதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி உதயநிதிக்கு இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவ்வளவுதான். அதுக்கு இன்ன வரைக்கும் வழி இல்லை. ஏன்னா ஒரு 2-3 பேர் வந்து திமுக எம்எல்ஏ, திமுக சிட்டிங் எம்எல்ஏ வந்து ஏர்போர்ட்ல பார்த்து என்ன சொல்றாரு, சார் நீங்க நல்லா தான் கேட்டீங்க, ரொம்ப தெளிவா கேட்டீங்க, உதயநிதிக்கு அந்த தகுதி இருக்கான்னு கேட்டீங்க. உண்மை. ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா போன எலெக்ஷன்ல மாப்பிளையும் பையனும் சேர்ந்து அடிச்ச கூத்துலதான் கட்சி இந்த நிலைமைக்கு வந்து நிக்குது. எந்த இடத்துலயும் வேட்பாளர் ஒழுங்கா போடல. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால கட்சி நமக்கு கண்ட்ரோல் வரணும்னு மாப்பிளையும் பையனும் சேர்ந்து அடிச்ச கூத்து தான் கட்சி இந்த நிலைமைக்கு வந்து நிக்குது. மாப்பிள்ளை அவருக்கு தேவையான ஆளுலாம் கேண்டிடேட் போட்டாரு. தாம்பரத்துல எஸ்.ஆர். ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஜெயிக்கிற கேண்டிடேட். அவரை விட்டுட்டு மாப்பிளையும் பையனும் மாத்தி ஒருத்தர் கொடுத்தாங்க. பல்லாவரத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஜெயிக்கிற கேண்டிடேட் கருணாநிதினு ஒருத்தர் இருந்தாரு. அவரை விட்டுட்டு அதை கொண்டு போய் கூட்டணி ஆச்சு. அங்க கூட்டணி ஆச்சுக்கு அந்த கட்சிக்கு அங்க ஆளே இல்லை, அதை போய் கூட்டணி கொடுத்தாங்க. இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் அப்பா ஆள் வரக்கூடாது, மாப்பிள்ளை ஆள் வரக்கூடாது, பையன் ஆள் வரக்கூடாது, இவங்க 3 பேர் சேர்ந்து அடிச்ச கூத்துலதான் கட்சி இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிற்கிறாங்க. என்னைக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சு இவங்க 2 பேரும் செஞ்ச வேலையெல்லாம் கட்சி இந்த நிலைமை வந்து நல்லா தெளிவா கேட்டீங்க. நான் கேட்ட கேள்வி திமுக காரர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. எப்ப வாக்கெடுப்பு வரும்? திமுக ஒன்றிய நகரம் பகுதி எல்லாரையும் கூப்பிட்டு கிளை நிர்வாகிகள் வரைக்கும் கூப்பிட்டு உதயநிதியா சகோதரி கனிமொழியா வாக்கெடுப்பு எப்போ வரும்னு திமுக நிர்வாகிகள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த முக்கியத்துவம் கட்சி முழுவதும் இன்னைக்கு அதிருப்தி. இன்னைக்கு அந்த கட்சிக்கு இவ்வளவு ஒரு அதிருப்திக்கு முக்கிய காரணம் செந்தில் பாலாஜிக்கு அந்த மொத்த குடும்பமும் ஏன்னா பணம் கொண்டு வந்து கொட்டுறான்னு சொல்லி செந்தில் பாலாஜி கொடுத்த முக்கியத்துவம் இன்னைக்கு இந்த கட்சி இவ்வளவு அசிங்கப்பட்டு போயிருக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.